Hi friends, welcome to Gurukulam Tailoring. இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க பெட்டிகோட் டைப் ஃப்ராக்கை வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம பாடியை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாடியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு லைனிங்கையும் இதையும் முதல்ல சேர்த்து வச்சு தனித்தனியாக இருக்கிறத அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை, இதுக்கு மேலே இந்த லைனிங் எப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கழுத்துக்கு கைக்கு எல்லாம் சுற்றி தைச்சிருங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம போடுறது ஒரு சப்போர்ட் ஸ்டிச் தான் போடுறோம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரில் வச்சுட்டு பைப்பிங் மாதிரி கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணுவோம். நெக்கை இந்த நெக்கு ஸ்லீவ்ஸு எல்லாம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து எல்லா பக்கம் சுற்றி ஒரு தையல் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த பேக் சைடையும் தைச்சிக்கிறோம். இப்போ நம்ம பேக் வந்து ஃபுல்லாக சுற்றி ஒரு தையல் போட்டாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் போட்டாச்சு. இப்போ அது ரெண்டையும் சேர்த்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டருக்கு மட்டும் டபுள் ஸ்டிச் மட்டும் போட்டுருங்க. இந்த ஷோல்டர் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து பித்தான் பெட்டி மாதிரி வச்சு தைக்க போகிறோம். பட்டன் வச்சுக்கிற மாதிரி தைக்க போகிறோம். அதனால் பட்டன் பீஸ் தான் நான் வச்சு தைக்கிறேன். இது சாதா பெட்டிக்கு நார்மலாக லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம தைக்கணும்.
இந்த எக்ஸஸ் பட்டிக்கு நம்ம மெயின் கிளாத்தை என்ன கிளாத்தில் நம்ம ட்ரெஸ் தைக்கிறோமோ அந்த கிளாத்தில் நம்ம இந்த பீஸை வச்சுக்கணும். இப்போ இது சாதா பெட்டி, இதில் எக்ஸஸ் பெட்டி வச்சு தைக்கிறோம். அடியில் வச்சு மேலே திருப்பணும் எக்ஸஸ் பெட்டி எப்பயுமே. எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே மேலேயும் கொஞ்சம் கிளாத் அந்த எக்ஸஸ் பட்டி நிற்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அது கட் பண்ணி விடும்போது சரியாக இருக்கும். இப்போ இது ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கிறனால இது நம்ம எதுவுமே ஃபோல்ட் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம மடித்து தைக்க போகிறோம். இந்த இதை கொஞ்சமாக மடிச்சுட்டு இந்த ஸ்டிச்சஸ் மேலே இதை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இது நம்ம ப்ளவுஸ்க்கு தைக்கிற மெத்தடே வேறு. இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடணும். அதே மாதிரி இந்த நெக்கிட்டையும் எக்ஸஸாக இருக்கிறதையும் கட் பண்ணி விட்டுடணும். இப்போ அதே மாதிரி இந்த சாதா பெட்டியை தைக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே அந்த டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இந்த பீஸை ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும் ஒரு மடிப்பும், அப்படியே இங்கே போட்டு அந்த டாப் ஸ்டிச் இப்படி உள்ளே வர மாதிரி மேலே வர மாதிரி இந்த போர்ஷனில் இருக்கணும். உங்களை ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இதுவும் அதே மாதிரி இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருணும் கீழேயும் மேலேயும். இந்த மாதிரி இப்போ இதை சுற்றி நம்ம ஃப்ரில் வைக்க போகிறோம். இந்த ஃப்ரில்லு இப்போ தைக்கிறேன். ஃபஸ்ட்டு தைச்சிட்டு இதோடு அட்டாச் பண்ணிக்குவோம். இதை எடுத்து வச்சுட்டு ஃப்ரில் தைச்சிக்குவோம். இப்போ இந்த நெக்குக்கு இந்த ஃப்ரில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் பிட் எடுத்திருக்கேன். 3.5 இன்ச்சஸுக்கு. இதை சின்னதாக ஒரு சைடு மட்டும் பொடியாக நம்ம மடித்து தைச்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இது எவ்வளோ பொடியாக தைக்கிறீங்களோ அவ்வளோக்கு இந்த இடம் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த பிசுறு இருக்கிறனால இதையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டோம்னா தைக்கும் போது ஈஸியாக நல்லா பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த ஓரமும் நம்ம மடித்து தைச்சிட்டோம். இந்த இதில் இந்த ஆப்போசிட் சைடில் நம்ம ஃப்ரில் வைக்கிறோம். ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு ஃப்ரில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிக்கணும், கொஞ்சம் கேப் விட்டுறணும். அடுத்த ஃப்ரில்
ஒரு ஹாஃபுக்கு ஃபோல்ட் பண்ணுங்கள், 1/2 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரில் வச்சாச்சு. இந்த ஃப்ரில்லை வந்து நெக்கை சுற்றி வச்சு தைக்க போகிறோம். இந்த பித்தான் பெட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பித்தான் பெட்டி வரைக்கும் தைக்கணும். இப்போ இந்த பித்தான் பெட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பித்தான் பெட்டி வரைக்கும் இந்த தைச்சிருக்கோம். இப்போ இந்த ஃப்ரில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இந்த பித்தான் பெட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வரும்போது இந்த எக்ஸஸ் பட்டிக்கிட்ட நீங்கள் வரும்போது கொஞ்சம் முன்னாடியே நம்ம நிப்பாட்டிடுறோம். ஏன்னா இந்த பட்டிக்கு மேலே ஃபுல்லாக போயிடக்கூடாது. அப்போ தான் நீங்கள் இந்த பட்டன் இப்படி போடும் போது நீட்டாக அந்த 2 இதுவும் வந்து இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் இந்த எக்ஸஸ் பட்டிக்கு முன்னாடியே நிப்பாட்டிடணும் இந்த இதை. இப்போ இந்த கழுத்துக்கும் கைக்கும் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.